நம்ம வீட்டு பொங்கல் இப்படி தான் போச்சு. எப்போவுமே பொங்கல்னால் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் பொங்கல் பானை வச்சுருவோம். ஆனால் இந்த திருப்பு முதல் நாள் நல்ல மழை, அதனால் நல்லா தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சதுமே 4:30க்கு தான் கடன்னு போய் குளிச்சுட்டு வந்து பொங்கல் பானைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிறகுடம் தண்ணி, சாணம், பிள்ளையார் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அடுப்பில் சூடம் வைக்கிறது, ஓலை எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா வந்து தான் எப்போவுமே பொங்கல் பானை வச்சு கொடுக்குறாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம். ஆனால் எனக்கு பொங்கல் பானை வைக்க தெரியும் தான், ஆனால் எனக்கு அப்பா வச்சு கொடுக்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அப்பா வீட்டில் வச்சு கொடுத்துட்டு அப்பா அங்கே வந்துட்டாங்க. பொங்கல் வந்து நல்லபடியாக தெற்க பார்த்து பொங்குச்சு. தெற்க பார்த்து பொங்குனது நல்லபடியான்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. கிழக்கு பார்த்து பொங்குறது நல்லது சொல்லுவாங்க, ஆனால் தெற்க தான் எங்களோட குலதெய்வம் இருக்குது, அங்கே பார்த்து பொங்குனதுனால அதுவுமே நல்லதுன்னு எடுத்துக்கிட்டேன். சூரியனும் உதிச்சுட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் வச்சுட்டு பொங்கப்பொடி வாங்காமல் எப்படி ஹஸ்பண்ட்டை பொங்கப்பொடியும் வாங்கியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.